எந்திரிக்கணுமா எந்திரிக்கணுமா எந்திரிக்கணுமா? உட்கார் 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 உட்கார். நல்லா சுகந்தான். சே, சாக்கடிக்கு நல்லா இருக்குல்லம்மா. சாக்கடையில் போய் படுத்துறதுக்கு இது நல்லா இருக்குல்ல? தங்க பிள்ளை. சாக்கடையில் படுத்துறதுக்கு இது நல்லா இருக்குல்ல சாமி? கிணல்ல படுத்துருக்கீங்களா? தூங்கி தூங்கி எந்திரிக்கிறீங்களா? அம்மா கிட்ட பெடிகிரி இருக்கா? சரி பூவா. சரி. தங்க பிள்ளை. சாப்பிடு சாப்பிடு. ஈரல் சாப்பிடு. பொறுமையாக சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஈரல் சூப்பு எல்லாம் சாப்பிட்றேன். தங்க பிள்ளை. எங்கே இருந்தாலும் அம்மா தேடி வந்து கொடுத்துருவேன். தங்க பிள்ளைக்கு பைரவிக்கு. பைரவி கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். சாப்பிடு சாமி சாப்பிடு சாமி சாப்பிடு. பெடிகிரி சாப்பிடு. பொறுமையாக சாப்பிடு சாப்பிடு. தங்கம் தங்க பிள்ளை. வா இறைவா. சாப்பிடு 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 சாப்பிடு. சரியான வைத்தியமும் முறையான கவனிப்பும் இருந்தால் எல்லாம் சாத்தியமே. எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியுங்க. பாரு, எழுந்து நிற்கிறா பாருங்கள். அந்த காலை ஊன முடியல, தொங்குது, தரையில் ஊன முடியல. இருந்தாலும் அந்த ஊட்டம் கொடுக்க கொடுக்க அவளால் பேலன்ஸ் பண்ணி எழுந்து நிற்க முடியுது பாருங்கள். ஸ்பாட்டான் வச்சாங்க நேற்று தான். ஏன்னா கிணலுக்குள்ளே விடும் பொழுது இத்தனை டாக்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா? உண்ணிகள்லாம் பரவக்கூடாதுன்றதுக்காக ஸ்பாட்டான்லாம் கொடுத்துருக்கு. சாப்பிட்றா பாருங்க. சாப்பிடு சாமி. சூப்பு குடி. நம்ம பாக்ஸ்லேயே கொண்டு வந்துட்டேன். பெடிகிரி வச்சுட்டு தான் போனேன். காலையில் மதியானம் 2 வேளையுமே வந்தேன். இப்போ வந்திருக்கேன். இல்லை திருப்பி காலையில் வரணும். சாப்பிடுமா. ரைஸ் விரும்ப மாட்டேங்கிறா. சூப்பு கறினா சாப்பிட்றான். சரி கொடுப்போம், என்ன பிடிக்குதோ அதை கொடுப்போம். சாப்பிடுமா சாப்பிடுமா. பாத்ரூம் கூட்டிகிட்டு போனோம்னா யூரின் மோஷன் போக வச்சு திரும்பி கொண்டாந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உட்காந்துட்டு கொண்டாந்து வதிய கிணல்ல விட்டு போயிட்டோம்னா அப்புறம் காலையில் வரைக்கும் நல்லா தூங்குவாள். இதுதான் பைரவியோட அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட உதவியால் சிகிச்சைக்கு கொண்டு வந்தாச்சு. இனி இதிலிருந்து அவன் மீண்டு நல்லபடியாக சிகிச்சை பெற்று இல்லத்துக்கு திரும்பணும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது. எல்லாருக்கும் உதவுன எல்லாருக்குமே நன்றிகள். தங்கப்பிள்ள அப்பா தூக்கிட்டு வரலாம். மூச்சே வாங்குது. சப்பா பார்த்துப்போ பார்த்துப்போ. காலை ஊனாத. பொறுமையாக போ. அப்படியே உச்ச விடு. ஏன்னா நாட்டு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதுக்குள்ளே பாத்ரூம் போகாதுங்க. கிணலுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, ரூமுக்குள்ளெல்லாம். அது என்னமோ அது படைக்கப்பட்ட படைப்பு. ஸ்மெல் பண்ணி இது மாதிரி இடத்துல தான் போகும். காலையிலே வந்து விட்டதோ அந்த இடத்துல மோஷன் போனால், யூரின் போனால் உச்ச விட்டுவாம்மா. பையூ சுச்சா போ. யூரின் போய்ட்டு வா சாமி. உச்சா போ. நல்லா அது புரிதல் இருக்குங்க. அதுக்கு இங்கே கொண்டாந்து விட்டோம்னா அது தெரியுது பாருங்க. ஐயோ சரி சரி ஊனாத சாமி காலை. ஸ்மெல் பண்ணுறா பாரு. தூக்கவே முடியலைங்க அவளை வெளியே கூட்டிகிட்டு வரக்கு. நம்ம அப்படியே கிணல்ல விடுறக்கு மனசில் எங்கேம்மா தடவிக்கிட்டு போகிற? அப்புறம் எப்படி நான் தூக்கிட்டு வருவேன் அங்கேருந்து? அப்படியே சுச்சா போ. பாருங்கள் உட்கார்ற பார்த்தீங்களா? இதுதான் அறிவு. உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். குழந்தைக்கு அதாவது இந்த வாயில்லாத ஜிம்னுக்கு எவ்வளோ அறிவோடு இருக்குது பாருங்களேன். அதுக்கு இந்த முடியாத நிலைமையில கூட அப்படி போய் ஓரமாக இருக்கணும்னு தெரியுது பாருங்கள். ப்ரே பண்ணிக்கங்க, நல்லபடியாக ரெடி ஆகிட்டு வந்துடணும். நம்ம ஏரியாவில் விட்டோம்னா அங்கே மீளவே முடியாது. ஏதாவது ஒரு ஷெல்டரில் பாதுகாப்பாக வச்சுருந்துட்டு அப்புறம் பார்ப்போம். மோஷனும் போகலாட்ருக்கு. நல்லது நல்லது. சரி சரி பயப்பட தேவையில்லை. சரிவா. ஏம்மா விழுந்துடாத விழுந்துடாத. கால் மாட்டுது பாரு. வா போதுமா? அப்படி கோந்துக்கலாம் ரிலாக்ஸாக. பாரு அந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் கோந்துட்டுப்பா. வா வா நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாமா? அந்த திண்ணையில் கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். ஜாலியாக பேசிட்டு அப்புறமா உன்னை கொண்டு கிணல்ல வச்சுட்டு போகிறம்மா. சரியா? ஆமாம் சரி. வா தூக்கிட்டா தூக்கிக்கலாமா? தூக்கிக்கலாமா பாப்பாவை? இரு லேஸ் பிடிச்சிக்கிறேன். அண்ணன் வேற கூப்பிட்றான். இந்த வீட்டுக்கு போய் பிள்ளைகளை சாப்பாடு செஞ்சு கொடுக்கல. இருப்பா. இறைவா இருமா. இல்லை சரி இப்படி ரிலாக்ஸாக உட்கார். அப்படியே உட்கார் அப்படியே உட்கார். உட்காந்துங்க உட்காந்துங்க
உட்காந்துக்க சாமி, உட்கார் உட்கார், படுத்துக்க அடி படுத்துக்க, நடக்கக்கூடாது, படுத்துக்க. சொன்ன கேப்பில் தங்க, உட்கார் கீழே உட்கார், நானும் உட்கார், ஜாலியாக உட்கார், அவ்வளவுதான். கரெக்ட் ப்ராக்டிஸ், வெரி குட். உட்காரு, கொஞ்ச நேரம் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் உட்காந்து. அப்போ அம்மா நினைக்கிற சோறாக்கே தரல, போய் தான் சமைச்சு கொடுக்கணும். உட்காரு, வரேன். கொஞ்ச நேரம் கோர்மா, நல்லா கோர்மா, ரிலாக்ஸாக கோர்ப்பா. இது எந்திரிச்சாப்புல போகிற, எங்கே பாப்பா போகிற? பையோ மறுபடியும் பாத்ரூம் வருதா? இங்கே கோரு, எங்கே போகிற? அடியே விழுந்துரு, கால் தடுமாறுது. எங்கே போகிற? என்ன பண்ணுற? உச்சா வருதா? இரு. என்ன பண்ணுற பாப்பா? பையே என்ன பண்ணுது? உச்சா வருதா? என்னமோ பண்ணுறா. திரும்பவும் பாத்ரூம் வந்துருக்குதுங்க. அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு, அது வாட்டுக்கு நகுந்து எந்த மூலையில் போய் பாத்ரூம் போகுது. இது வலியை உணர்ந்தவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட எவ்வளோ. இங்கேருந்து யாருங்க என்னங்க சொல்ல போகிறா? ஆனாலும் அங்கே ஓரமாக தான் போய் இருக்கணுங்கிற அந்த அறிவு இதுக்காங்க, அஞ்சறிவு. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். இந்த ஜீவனுக்கெல்லாம் சுதந்திரமாக இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு இல்லம் இருந்தால் ஏங்க இதுக்கு போய் இந்த மாதிரி கார் கடியில் படுத்து அடிபட போகுது? கஷ்டமாக இருக்குது. அடித்தவன் நிம்மதியாக தான் இருக்கான், நல்லா சோறு தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு. நம்ம பாருங்கள், ஹாஸ்பிட்டலாக எடுத்து அலைஞ்சிட்டு எப்படியாவது பொழைச்சிடாதா, எப்படியாவது மீண்டு வந்துடாதான்னு பார்த்துட்ருக்கோம். கொடுமைங்க, கொடுமை. ஆனால் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க. இந்த இறைவன் வேறு யாரையும் நொந்துக்க முடியாதுங்க, இறைவனை தாங்க நொந்துக்க முடியுது. எல்லா பிறப்பையும் நல்லா படைச்சிட்டு இந்த ஜீவனங்களை மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட விட்டாரு பாருங்க. கஷ்டமாக இருக்குது. சாப்பிட்டாச்சு, பாத்ரூம் போக வச்சாச்சு, கொண்டாந்து கிணல்ல விட்டாச்சு. மேடம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பையு பாய் பையு, காலையில் வரேன். படுத்துக்கோ, தண்ணி குடி, பெடிகிரி வேணா சாப்பிடு, சரியா? நான் வரட்டா? பாய். நீ வர வேண்டாம், நான் கூப்பிட்டு போகிறேன். படுத்துக்கோ, பாய்.